சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்ராளியம்மன் கோயில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா என்ற பெண் 10 சவரன் தங்க நகை காணவில்லை என்று அளித்த புகாரின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் 27ஆம் தேதி புகாரின் பேரில் அவர்கிட்ட திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை செய்தனர். அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமார் அவருடன் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் ஆகியோரை அதிகாலை அவர் வீட்டிலிருந்து கைது செய்து அதன் பின்பு அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரை அவர்களுக்கு காவல்துறை வாகனத்தில் 28/6/2025 அதிகாலை 6:38 மணிக்கு ஏற்றி செல்லும் சிசிடிவி காட்சி அதே நவீன்குமார் தாக்கப்பட்டுள்ளார். அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்து விட்டார். நவீன்குமார் அஜித்குமாரின் தம்பி தாக்கப்பட்டு அவர் காயமடைந்து தற்போது மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பி வந்துள்ளார். இந்த சிசிடிவி காட்சி தற்போது கிடைத்து பரபரப்பு அந்த சிபிஐ விசாரணைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்துள்ளது.